தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவால் திமுக தோல்வி. தேமுதிகவால் திமுக தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணி தேமுதிக வருகைக்கு வர திமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் வரை திமுக கூட்டணி நன்றாகத்தான் இருந்தது. திமுக கூட்டணியில் இணையும் வரை திமுக கூட்டணி நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் தேமுதிகவை என்னைக்கு திமுக கூட்டணியில் சேர்த்தாங்களோ அன்றைக்கே திமுக கூட்டணி ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதால் விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் திமுக மீது அதிருப்தியில் உள்ளன. அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போனது. அதே போன்று சீட்டு கிடைக்காததால் சில குட்டி கட்சிகளும் திமுக மீது அதிருப்தியில் உள்ளன. தற்பொழுது குறைவான சீட்டுகளை பெற்ற விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் தொகுதிகளில் வெற்றியை மட்டும் நிர்ணயிக்க வெற்றிக்காக வேலை பார்க்கின்றன. திமுக போட்டியிடும் தொகுதிகளை பற்றி கண்டுகொள்ளவில்லை. மேலும் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மற்ற கட்சிகளும் பிரச்சாரம் செய்யவில்லை. தற்பொழுது திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரே கூட்டணி கட்சி தலைவர் பிரேமலதா மட்டும்தான். திருமாவளவனோ, வைகோவோ, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களமிறங்கவில்லை. திமுக கூட்டணியில் இணையும் வரை திமுக கூட்டணி பலமாக இருந்தது. தேமுதிக வருகையால் திமுக கூட்டணி ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. தற்போதுள்ள கணிப்புகள் எல்லாம் திமுக கூட்டணி பின்னுக்கு தள்ளப்பட்டதாகவே கூறுகின்றன. திமுக ஆட்சியை இழக்கும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றே கூறுகின்றன. தேமுதிகவால் திமுக சரிவை காண்கிறது. தேமுதிக 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரே முறை வெற்றி பெற்றது. பின்பு தேமுதிக எந்த கூட்டணியில் போய் சேர்கிறதோ அந்த கூட்டணி தோல்வியைத்தான் தழுவும். பிரேமலதா ராசி திமுகவுக்கு தோல்வியை தருகின்றது.